சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் ஆட்சி அதிகாரங்கள் பறிப்பு, கூண்டோடு ராஜினாமா. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு வாரங்களே உள்ளன. தொடர்ந்து திமுகவின் கூட்டணி தற்போது இறுதியாகிவிட்டது. மேலும் பிரச்சாரங்களை நடத்துவதற்காக அனைத்து இடங்களிலும் அனைத்து அமைச்சர்களும் தயாராக இருக்கிறார்கள். இன்று கூட திமுகவின் அமைச்சர்கள் வீடு வீடாக சென்று துணிகளை துவைத்து வாக்குகளை சேகரித்தார்கள். இப்படி இருக்கும் சூழ்நிலையில்தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இம்முறை வெற்றி பெற மாட்டார் என அவருக்கு காதுபடவே தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக விஷயம் பரவி வருகிறது. இதற்கு காரணம் என்ன? திமுகவில் உள்ள அமைச்சர்கள் அனைவரும் ஊழலின் பேரில் சிக்கியுள்ளார்கள். அமித்ஷா கையில் 10 அமைச்சர்களின் ஊழல் பட்டியல் உள்ளது. இதனால் அமைச்சர்கள் தங்கள் தொகுதியை விட்டு வேறு ஒரு தொகுதிக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டால் உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறையினால் கைது செய்யப்படுவார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்களால் பணங்களை தொகுதியில் பட்டுவாடா செய்ய முடியாது. அவ்வாறு செய்தால் இந்திய தேர்தல் ஆணையம் அவர்களை பறக்கும் படையினரின் மூலம் கைது செய்யப்பட்டால் கண்டிப்பாக முறை தேர்தலில் நிற்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால் அமைச்சர்கள் கலக்கத்தில் இருக்கிறார்களாம். திமுகவை எதிர்ப்பு வாக்குதான் சம்பாதிக்கும், ஏனென்றால் விஜயின் பக்கம்தான் அனைத்து மக்களும் இருக்கிறார்கள். விஜய் தான் தற்போது வெற்றி பெறுவார் என தற்போது ஊடகங்களில் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. திமுக எதிராக அனைத்து குற்றங்களும் ஊழல் செய்ததன் காரணமாக தான் திமுக இம்முறை தோற்று ஆட்சி அதிகாரங்களை இழந்து அனைத்து அமைச்சர்களும் கூண்டோடு ராஜினாமா செய்யும் நிலை ஏற்படும். மேலும் அந்த ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் வழங்குவார்கள். இதன் மூலமாக திமுக இனி 10 ஆண்டு காலத்திற்கு தமிழகத்தில் நிலைக்க முடியாது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் முதலமைச்சர் ஆக முடியாது என்கின்ற அதிர்ச்சி தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் எப்படியாவது பணத்தை வாரி இறைத்தாவது இம்முறை திமுக வெற்றியடைய வேண்டும், இல்லை என்றால் நம்மால் ஆட்சியை பிடிக்க முடியாது என தொகுதி வாரியாக அமைச்சர்களுக்கு கூறியிருக்கிறாராம். இதன் பேரில்தான் திமுக தலைவர் அனைத்து தொகுதிகளிலும் திமுகவின் சின்னத்திலேயே கூட்டணி கட்சிகளும் போட்டியிட வேண்டும் என தற்போது இறுதி செய்து அதன் மூலமாக திமுக 175 தொகுதிகளுக்கு மேலே தற்போது போட்டியிட போகிறதாம். இம்முறை எப்படியாவது வெற்றி அடைந்து வேற வேண்டும், இல்லை என்றால் திமுக இருக்காது என திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக கூறிவிட்டாராம். இதனால் அனைத்து அமைச்சர்களும் தங்களால் முடிந்தவரை அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை திமுக தோற்றால் அவர்கள் மீண்டும் எழுந்து வர முடியுமா முடியாதா? உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.